Praise the Lord. Hallelujah. We welcome you all in the name of Jesus Christ. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் சபையாரை வரவேற்கிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே சேர்ந்து பாடுவோம். அதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். Heavenly Father, bless this evening service. இயேசுவே, இந்த மாலை ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி அள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Sanctify us, body, soul and spirit in the blood of Jesus Christ. There is victory in the blood of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினாலே நமக்கு வெற்றி உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாடுகிற பாடல்களிலே, ஜெபங்களிலே, ஆராதனைகளிலே உமது ஆண்டவரே பிரசன்னம் வெளிப்படட்டும், வல்லம் வெளிப்படட்டும். தேவரீர் ஆண்டவரே சபையை கட்டும்படி, குடும்பங்களை கட்டும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இயேசுவே சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நீக்கி போட்டு உம்முடைய திட்டத்தை செயல்முறைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். உமது சிறகுகளாலே எங்களை ஆண்டவரே அணைத்துக் கொள்ளும். நீர் ஆண்டவரே தலைமுறையாக அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பார்வுனக்காய் அவர் காரங்கள் பார சிலுவை சுமந்தேகுதே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேகுதே. பார சிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பல்லவ தகப்பனே, கொடுக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆவியானவரே சோதரிக்கிறோம். சீனசார் அவர்களுக்கு ஆண்டவரே இருதயத்திலே ஆபரேஷன் 7 மணி நேரம் முடிக்க தேவரீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தில் இருந்து ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் நல்ல ஆண்டவரே பலம் கொண்டு ஓய்வெடுக்க உதவி செய்யும். ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்கள் வேரிகோஸ் வெயினில் இருந்து ஆபரேஷன் செய்து முடிச்சு இப்பொழுது சுகம் பெற்று நலமுடன் வாழ கிருபை பாராட்டினீர். நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சுகம் கொடுத்த ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார பிரச்சனைகளை நீக்கி போட்டு பண தேவைகளை தந்தன வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பண பிரச்சனை நீக்கி போடும் கடன்களில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். தொழிலிலே முன்னேற்றம் உண்டாகட்டும். இயேசுவை சோதரிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவரே சோத்திரம். சண்டை சச்சரவுகள் நீங்கி பிரிவினை ஆவிகள் எல்லாம் எடுத்து போடும். சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே புதிய நோக்கத்தோடு திட்டத்தோடு உயர்ந்த ஆண்டவரே உமது கிருபையை சார்ந்து கொண்டு நாங்கள் ஜீவனம் பண்ண ஆவியானவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு நீர் பேசும். வாழ்க்கைக்கு வேண்டிய வெற்றியின் படிகளை குறித்து எங்களோடு பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே எல்லா குழந்தைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா காய்ச்சல் சளி ஜுரம் எல்லாம் பிடிக்காதவாறு அவற்றிலிருந்து நீர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். போகையிலும் வருகையிலும் தேவ சமூகம் பிரசன்னம் வழி நடத்துதல் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவரே IIDA இன்டர்மிஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அலுமினை அசோசியேஷன் வருகிற 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே வரப்போகிற ஒவ்வொரு ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. போகையிலும் வருகையிலும் வேண்டிய பண தேவைகளை நீர் சந்தித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து இணைந்து செயல்பட உதவி செய்யுங்க. இந்த வருடத்திலே போதகர் ஐக்கியத்திலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க தேவரீர் அடியனுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல இன்னும் லீடர்ஷிப்பை கொடுத்து ஆண்டவரே அநேக போதகர்களை வழிநடத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சீஷர்களை உருவாக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சபையாரை வரவேற்கிறோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அமர்ந்து கொள்ளுங்கள். God bless you. அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்பொழுதும் நாம் இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தேவனின் கிருபையை சார்ந்து வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை சார்ந்து நாம் வாழ்வது எப்படி, தேவனுடைய கிருபையை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வது எப்படி, நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 39:1-2 வசனங்கள். Genesis chapter number 39 verses 1 and 2. Genesis chapter number 39 verse 1 and 2. And Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, brought him off the hands of the Ishmaelites, which had brought him down hither. And the Lord was with Joseph, and he was prosperous man, and he was in the house of his master the Egyptian. தமிழில் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39 வசனங்கள் 1-2.
வசனங்கள் 1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு நல்ல அறிவையும் புத்தியும் தந்தருளும். ஹல்லேலூயா. கேட்கிற காதையும் காண்கிற கண்ணையும் உண்டாகின கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு விசை உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். எங்களின் ஆவியாத்ம சரீரத்திலே ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும், பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு தகுதியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது, ஜெயம் என்பது நாம் என்ன வச்சிருக்கிறோம் என்பதை பொறுத்து அல்ல. இந்த உலகத்துல நீங்க கேட்கிறத எல்லாம் நீங்கள் உதாசீனமாய் விட்டுவிட வேண்டும். இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க? பங்களா இருக்குதா, கார் இருக்குதா, ஒரு நல்ல ஆடி கார் இருக்குதா பாப்பாங்க. அம்பாசிடர் கார் இருக்குதான்னு இந்த காலத்துல பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்துல அம்பாசிடர் கார் வச்சுதான் பெரிய ஆளுன்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? நல்ல ஆடி காரு, பென்ஸ் அப்படி பாக்குறாங்க. இந்த உலகம் சொல்றத பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணணும்? வெற்றியை நிர்ணயம் செய்யவே கூடாது. இந்த நாளிலே கிரேஸ் பேஸ்ட் சக்சஸ், கிருபை சார்ந்த ஒரு ஜெயஜீவியம் செய்வது எப்படி? How do you define success? நீங்க வெற்றியை எப்படி, நீங்க வெற்றிக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறீங்க? உலக மனுஷரை போல சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் நீங்க வெற்றியை நிர்ணயிக்கிறார்களா? எப்படி உடை உடுத்துகிறார்கள், எப்படி தங்கம் போடுறாங்க, வெள்ளி போடுறாங்க, எப்படி வியாபாரம் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க வெற்றியை நிர்ணயிக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய பிள்ளைகளை நாம் வெற்றியை நிர்ணயிக்கிறோம் என்பதை குறித்ததான வித்தியாசத்தை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வருடத்திலே மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று அடியேன் நிச்சயமாய் நம்புகிறேன். Despite what you hear in this world, it is the presence of God in your life that makes you a success. தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவன் நம்மோடு அசைவாடுகிற அந்த ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துதான் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது. There is a deliverance in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு விடுதலை உண்டு. தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. இந்த உலகத்துல எல்லாமே காசு பணம் கொடுத்து வாங்க முடியும். ஆனா பிள்ளைய காசுக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. நம்ம அம்மா அப்பாவை காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது. கர்த்தர் நமக்கு யாரை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு பெற்றோராய் இருக்கவே முடியும். நம் சந்ததியை உருவாக்குகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறையாக நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், உன் சந்ததிக்கு நான் அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சங்கீதம் 91 கர்த்தர் பேசி இருக்கிறார். நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நீ வெற்றியை எதிர்கொண்டு இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. உலக பிரகாரமாக பார்க்கும்போது வெற்றி இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எப்படி கொண்டு போகப்பட்டான்? அவன் விலைக்கு, ஆட்டு மாட்டை விலைக்கு வாங்குற மாதிரி யோசேப்பை விலைக்கு வாங்கினார்கள். இஸ்மவேலர் விலைக்கு வாங்கினார்கள். அதை எடுத்துட்டு போட்டு என்ன பண்றாங்க? போத்திபார் கிட்ட விக்கிறாங்க. ஆனால் மோசையை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செஞ்சதெல்லாம் வாய்த்தது. என்னெல்லாம் இவன் கைப்பட்டா எல்லாம் தொழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனால் யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் மோசே வாழவில்லை, நானும் நீங்களும் வாழவில்லை. ஆனால் மோசையை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணார்? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், இந்த 5 ஆகமங்களை மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார். அத்தன் மோசையின் ஆகமங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மோசை எழுதும் போது என்ன எழுதுகிறார்? யோசேப்பு அவன் செழிப்புள்ளவனாயிருந்தான்.
ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, he was a prosperous man. செழிப்புள்ள மனிதன் யார்? யோசேப்பு என்று வேதம் சொல்லுகிறது. செழிப்புள்ள மனிதன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. உண்மையில் அவன் உலக பிரகாரமாக செழிப்புள்ளவனாய் இருந்தானா? யோசேப்பு கிடையாது. அவன் அடிமையாய் கிடந்தான். ஆனால் கர்த்தர் வேதாகமத்தில் எழுதுகிறார், மோசே கொண்டு எழுதுகிறார், அவன் செழிப்புள்ள மனிதனாய் இருந்தான். He was a prosperous man. Joseph was a prosperous man. உண்மையில் உலக பிரகாரமாக அவன் ஒரு அடிமை. எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் செழிப்புள்ளவனாய் காணப்பட்டான். ஏன் அப்படி வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சூத்திரம் இருக்கிறது, வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது என்ன என்றால், இயேசு உங்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு படி என்ன என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயம் செய்வதை நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல. உங்களுடைய கிறிஸ்தவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நிர்ணயிப்பது, உங்களோடு இயேசு இருக்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், இயேசுவின் தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளும், இயேசுவின் அந்த இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், இயேசுவின் கருணை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? செழித்து ஓங்குவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் அண்டாது, தீண்டாது, நெருங்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கும்? முதலாவது இடம் இயேசு இருக்கு. இயேசு உங்களோடு இருக்கும்போது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட கலந்து பேசுவார். ஹல்லேலூயா. அவர் விற்கப்பட்டார். யோசேப்பு விற்கப்பட்டார். அவன் சக்சஸ்ஃபுல்லான மனிதனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது தேவனுடைய கிருபை தேவையா இருக்கிறது, தேவனுடைய தயவு தேவையா இருக்கிறது, தேவனுடைய இரக்கம் தேவையா இருக்கிறது. ஆதியாகமம் 39:21 என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 39:21 என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோ, இங்க அந்த மனுஷனோ மனுஷியோ என்று குறிப்பிடவில்லை, கர்த்தரோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, இங்க நாங்க சொன்னோம், கர்த்தரோ பிரதர் ராஜன் அவர்களோடு இருந்து அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று இங்க வேதம் சொல்வது போல, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மனுஷருடைய தயவு கிடைக்கும்படி செய்வார். அதற்கு யார் கிருபை வைக்க வேண்டும்? கர்த்தர் கிருபை வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நம் மீது கிருபை வைக்க வேண்டும். இந்த மாலை வேளையிலே நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை தேவையா இருக்கிறது. ஊழியம் செழித்து ஓங்குவதற்கு கர்த்தருடைய கிருபை தேவையா இருக்கிறது. குடும்பங்கள் செழித்து ஓங்குவதற்கு கர்த்தருடைய கிருபை தேவையா இருக்கிறது. சமுதாயத்திலே நாங்கள் சிறந்து விளங்குவதற்கு கர்த்தருடைய கிருபை தேவையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அனைத்தின வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் நாம் தேவ வசனங்களை நாம் என்ன பண்ண கேட்கலாம். நல்ல பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களை தொனிக்க வேண்டும். அப்படி கிறிஸ்தவ பாடல்களை நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட சினிமா பாடல்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை எழுதியவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. கர்த்தருக்காய் பயந்து ஜீவியம் செய்கிறவர்கள் பாடுகிற பாடல்களை நம்முடைய வீடுகள் தோறும் ஒலிக்க செய்ய வேண்டும். கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் செயல்பட முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எதுக்கு நீ கவனமாய் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி சாய்க்க வேண்டும். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நம்ம பட்டணத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். போகையிலும் வருகையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நாம் செய்யற செயல்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது குறைவு இருக்காது. போட்டுக்க துணி இருக்கும், சாப்பிட ஆங்காரம் இருக்கும், நித்திரை பண்ண ஒரு நல்ல அடைக்கலமான வீடு இருக்கும். கர்த்தர் அவற்றை நமக்கு கொடுப்பார். அதற்கு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் உண்மையாய் நாம் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். உனக்கென்று எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 பிரகாரமாக அவை தீமைக்கல்ல, நன்மைக்கான நினைவுகளே, நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a plan and purpose for you, your life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் யோசேப்பின் மீது கிருபை வைத்து யோசேப்போடு இருந்து வழி நடத்தின தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். செழிப்பு என்று சொல்லும் போது $100 நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் எப்பயுமே பிராமிஸ் பண்ண மாட்டார். $1,00,000 நான் உனக்கு கொடுக்க போறேன், நீ செழித்து வாழ வேண்டும், கார் பங்களாவோட வாழ வேண்டும், அப்படி அல்ல. God wants us to walk in the blessing of Abraham. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் வழியாக நீனும் நானும் ஜீவிக்க வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக போதகர்களை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் நாம் புறஜாதியார் என்று சொல்லுவார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் புறஜாதியாராய் இருந்த நாம் இயேசுவின் அந்த குடும்ப சந்ததிக்குள் நம்ம வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஜென்டைல்ஸா இருந்த நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், உண்மைதான். அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டார். உன் ஏக சுதனாய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை எனக்கு என்ன பண்ணு? தகன பலியாக செலுத்து கொடு. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களிடம் இதைதான் கேட்கிறார், என்னிடம் இதைதான் கேட்கிறார். எனக்கு காணிக்கையா கொடு, உன் பிள்ளைய எனக்கு காணிக்கையா கொடு. ரொம்ப அன்பு வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற, மிகவும் நேசிக்கிற உன் மகன் ஈசாக்கை எனக்கு பலியாக கொடு. God wants us to walk in the blessing of Abraham. That's why he allowed his son to be the sin offering. பாவ பலியாக, தகன பலியாக தன் மகனையே செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். மோரியா மலைக்கு போ, அங்கே என்ன பண்ணு? உன் பிள்ளையே எனக்கு காணிக்க கொடு. ஆகவே நாம் இதில் இருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காணிக்கையாக உன்னுடைய வீட்டை கேட்பதில்லை, உன்னுடைய காசை கேட்பதில்லை, உன்னுடைய வங்கியில் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பதை கேட்பதில்லை. ஆனால் உன்னோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை பண்ணுகிறார். The covenant of Abraham. அது என்னன்னா, சொந்த பந்தத்தை விடணும்,
ஜாதி ஜனத்தை விடணும், எல்லாரையும் விடணும், ஈவன் உன் பிள்ளையுமே நீ விடணும், கர்த்தரையே நீ சேவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆபிரகாமின் உடன்படிக்கை. தேவனோடு இந்த மாலை வேளையிலே நாம் ஒரு உடன்படிக்கை நாம் ஏற்படுத்த போகிறோம். என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, இந்த நாளில் இந்த முதலாவது நான் உண்மையை நான் சேவிப்பேன், உண்மையை நான் ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. யோபுவினுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் பொழுது, யோபு ஓஹோன்னு இருக்கும் போதும் அவன் எப்படி இருந்தான்? தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் கிழக்கத்தி புத்திரரிலே அவன் பெரியவனாயிருந்தான். அந்த சமயத்திலும் அவன் தேவனை சேவித்தான், தேவனுக்கு பலியிட்டு வந்தான். யோபுவின் வாழ்க்கையிலே பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் மரித்து போயிட்டு ஒரே நாளில் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு போனது. கர்த்தர் வேலி அடித்து அவனுடைய சொத்து சுகங்களை பாதுகாத்து வைத்திருந்தார். ஒரு நாள் அவை எல்லாம் கைவிட்டு போனது, சாத்தான் பறித்து கொண்டான். அந்த சமயத்திலும் யோபு தேவனை சபிக்கவில்லை, தேவனை சேவித்தார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடம் அதை தான் எதிர்பார்க்கிறார். உன் நிலைமை ஓவோ என்று இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சரி, என்னை நீ சேவிக்க வேண்டும். நம்முடைய வெற்றியானது நம்முடைய சொத்து சுகங்களை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து இருக்கிறது, தேவனின் கிருபையை சார்ந்து இருக்கிறது, தேவனின் இரக்கத்தை சார்ந்து இருக்கிறது, தேவனுடைய அந்த சமூகத்தை சார்ந்து இருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்க போகிறேன். கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒருத்தன் கல் அடிச்சானா திரும்பி அவனுக்கு நம்ம கல் அடிக்கணும். ஒருத்தன் கண்ணை தோண்டி எடுத்தானா இன்னொருத்தர் கண்ணை தோண்டி எடுக்கணும். ஒருத்தன் முட்டியை உடைச்சானா நீ முட்டியை உடைன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது, மோசையின் நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்முடைய சாபத்தை அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் அந்த சாபத்தை நீக்கி போட்டார். ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெரும்படியாக அவர் நமக்கு செய்தார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றேதான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்யும் நான் ஒரு பாவி என்று நாம் அறிக்கையிடும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார், வந்து வாசம் செய்கிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் நாம் மாறுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிரகாரம் we are children of the God, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன வைத்து இருக்கிறோமோ அதை பொறுத்து கிறிஸ்தவர்களாகிய நாம் வெற்றியை நிர்ணயிக்க கூடாது. அது உலக ஜனங்கள் செய்கிற வழக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செழிப்பையும் மற்ற காரியங்களையும் எப்படி கணக்கிட வேண்டும் என்று சொன்னால், யோசேப்போடைய கர்த்தர் இருந்தது போல என்னுடைய கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருடைய கிருபையை நான் சார்ந்து வாழ்கிறேனா? கிறிஸ்துவை மையமாக வைத்து நான் வாழ்கிறேனா? இந்த மாலை வேளையிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்தினாரோ அதே போலவே நம்மை நாமே பலியாக கொடுப்போம். நாம் எவையெல்லாம் முதன்மையாக நாம் வைத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் பலியாக செலுத்தி விடுவோம். தேவனையே நாம் முதன்மையாய் வைப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
ஒரு நிமிஷம் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நாம் திருவிருந்த ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, என்னுடைய இருதயத்தை உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நான் ஒரு பாவியான மனுஷன், மனமெருங்கும் அன்று. ஆண்டவரே, சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. உன்னை பார்க்க முடியாதபடிக்கு பாவம் என்னை மறைக்காதவாறு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போடும். தாவீது சொன்னது போல, என் தாய் பாவத்திலே என்னை கர்ப்பம் தரித்தார். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிற தேவன், நீதிமானாய் ஆக்குகிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவரே, anoint us the oil of gladness and holiness, righteousness. I asking you in the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம், பரிசுத்தத்தினால் அபிஷேகம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீதியினால் எங்களை அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆண்டவரே உமக்கு நம்மை நாமே கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் நம்மை நிதானித்து அறிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, நீங்களே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. புதிய வருடத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அல்ல ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஜெய ஜீவியம் செய்ய உதவி செய்யும். There is a victory in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஜெயமுண்டு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல நீங்கள் பிரசன்ன ஆகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு குயவன் ஒரு களிமண்ணை கொண்டு ஒரு பானையை வணைவானோ, எப்படி ஒரு பட்டாம் பூச்சியில் இருந்து ஒரு பட்டு சேலை உருவாகிறதோ, அதை போல கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கின பின்பு நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீங்கள் விளங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசமாய் இருக்க போகிறீர்கள், உப்பாய் இருக்க போகிறீர்கள். கிறிஸ்துவின் நற்காந்தத்தை வீசுகிறவர்களாய் நீங்கள் விளங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம் கரங்களை தட்டி நம் கர்த்தரை நாம் சோத்தரிப்போம். தொடர்ந்து நாம் திருவிருந்த ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.